வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் மினியான் பாட்டில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மினியன் பாட்டில் செய்கிறதுக்கு நான் ஒரு எம்டி கிளாஸ் பாட்டில், இந்த பாட்டிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சாஸ் பாட்டில். ஸோ எல்லா வீட்லேயுமே ஒரு சாஸ் பாட்டில், டொமேட்டோ கெச்சப் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எந்த பாட்டில் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எம்டி கிளாஸ் பாட்டிலை அது மேலே இருக்க கவரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ப்ளூ, எல்லோ அண்ட் பிளாக் இந்த 3 கலர் வச்சு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த மினியன் அந்த கலரில் தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ ப்ரஷ் வச்சுருக்கேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்சை வச்சு தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு பெயிண்ட் பண்ணுறனால நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் பெயிண்ட் கிடைக்கும். ப்ரஷில் பண்ணோம்னா நிறைய பெயிண்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டை இந்த ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே பேஸில் தான் நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் மினியன் பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷனில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பெயிண்டிங் நான் பண்ணுறேன். இந்த ஸ்பாஞ்சை வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு பெயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க போகிறோம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறனால நிறைய கவரேஜ் பண்ணும். ஸோ இதுக்கு மினியன் ட்ரெஸ் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக விஷுவலைஸ் ஆகணுன்றதுக்காக நான் நடுவில் ஒரு ஒயிட் பேப்பர் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த லெவல் எந்த அளவுக்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்ற லெவல் காட்டுறேன். ஸோ இது ஒரு ட்ரௌசர் மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒன்றுமே புரியாது, வெறும் பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி லெவலில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. கீழே ட்ரௌசர், அதுக்கு மேலே கண்டினியூஷனாக ட்ரெஸ் போகுது. ஸோ நம்ம கீழே இருந்து மேலே மினியான் வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே ஸ்பாஞ்ச் ஃப்ரெஷ்ஷான ஸ்பாஞ்சில் வேறு கலர் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது எல்லோ கலர். மினியான் எல்லோ ப்ளூ காம்பினேஷனில் தான் இருக்குன்றனால நம்ம ப்ளூ அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோ அடிக்க போகிறோம். நீ பார்த்தாலே தெரியும், நான் ஒரு 3 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன் பெயிண்ட்டு, அதுக்கு மேலே நான் எடுக்கவே இல்லை. இதே நீங்கள் ப்ரஷில் அடிச்சிங்கன்னா அந்த ஃபுல் பாட்டிலும் காலியாகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் மேல் போர்ஷனை கவர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லோ கலர் அடித்தாச்சு. ஸோ ப்ளூ கலரோட ஒரு நாட் மாதிரி பின்னாடி போதில்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட நாட் தான் நம்ம அந்த எல்லோ கலருக்கு மேலே நான் அதை வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளேவை வச்சு மினியனோட கண் செய்ய போகிறோம். ஸோ இந்த மினியனோட கண் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குட்டியான இந்த கிளேவை நல்ல த்ரெட் மாதிரி நம்ம கொண்டு அதில் ஐ பண்ண போகிறோம், மினியனோட ஐ. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஜஸ்ட்டு நீங்கள் அந்த க்ளேவை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் அந்த பாட்டிலில். நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்துட்டு அந்த கண்ணோட இன்னர் சைடு வந்துட்டு நல்லா அடிக்க போகிறேன். இதுக்கு நான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண முடியாது, அதுக்குள்ளார ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் அது. அதனால் நான் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஒயிட் கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு குட்டியான க்ளேவை எடுத்து அதில் நான் சென்டர் ஆஃப் த ஐ நான் வைக்க போகிறேன். கருவிழி, அந்த மினியானோட கருவிழி வைக்க போகிறேன். என்னடா ஒரு கண்ணு தான் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ மினியானில் வந்துட்டு 2 கண்ணு 1 கண்ணு வச்ச மினியான்லாம் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து 1 ஐ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்குது கேமராவில், பட் இது சில்வர் கலர். இதை வந்து நம்ம அவுட்டர் ஆஃப் த ஐ வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஐயை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சில்வர் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலரை வச்சு நம்ம ஐயோட இன்னர் சைடு, அதாவது கருவிலியை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த மினியானோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட லுக் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகின மாதிரி இருக்கும் இந்த அவுட்டர் லைன் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஃபைனலாக நம்ம இந்த பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து நம்ம ஃபினிஷிங் லுக்கை முடிக்கிறோம். என்ன தான் நம்ம கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணியிருந்தாலும் பிளாக் அவுட்லைன் கொடுத்தா தான் அதோட ஃபினிஷிங் லுக்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பிளாக்லேயே வந்து ஐப்ரோ, அதுக்கப்புறமேட்டு கூகுள், அந்த கண்ணோட கூகுள் அண்ட் ட்ரெஸ்ஸோட அவுட்லைன், அதுக்கப்புறம் வாய் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷிங் லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இந்த மினியானுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆகிறதுக்காக நான் வந்து மேலே அந்த மினியனோட பாட்டிலில் வந்துட்டு கயிறு கட்ட போகிறேன். ஸோ இது ஒரு த்ரெட் மாதிரியான சணல் கயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா ஃபெவிகாலோட வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சு டிப் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மினியான் பாட்டில் ஹெட்டில் வந்து கட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் ஏஸ்தட்டிக் ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதோட நம்மளோட மினியான் பாட்டில் கிராஃப்ட் ரொம்பவே ஈஸியான மினியான் கிராஃப்ட் வந்துட்டு முடியுது. இந்த பாட்டில் வந்து
ரொம்பவே அழகாக வந்து மாறி இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்க எம்டி பாட்டிலில் நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.